போன்ல வந்து கதைக்கிறதுக்கு தேவையான பிரெஞ்சு வாக்கியங்கள்ல நாங்க பார்க்க போறோம். இதுவுமே வந்து நீங்க உங்களோட நண்பர்கள்ட்ட கதைக்கிற மாதிரி இல்லாம மரியாதையா அலுவலகங்களுக்கு போன் பண்ணி கதைக்கக்கூடிய மாதிரி மரியாதையான வாக்கியங்களைத்தான் நாங்க இன்னைக்கு பார்க்க போறோம். இதுல தெரியுற இந்த பொருளோட பேர் உங்களுக்கு தெரிஞ்சிருந்தா கமெண்ட்ல எனக்கு எழுதுங்க. உங்களுக்கு கூது பிரான்சே படிக்க விருப்பம்னு சொல்லி சொன்னா என்ன மெயில் அட்ரஸுக்கு மெயில் அனுப்புங்க. அதே மாதிரி டெல்ஃப் எக்ஸாமுக்கு உங்களை தயார்படுத்தணும்டா கூடியும் என்ற மெயில் அட்ரஸுக்கு நீங்க மெயில் அனுப்புங்க. இந்த போன்னு சொல்றோம். இதை வந்து நாங்க பிரெஞ்சுல என்னன்னு சொல்லுவோம்னு சொல்லி சொன்னா டெலிஃபோன், ஸ்மார்ட் போன், போர்ட்டாபிள் என்றெல்லாம் சொல்லுவோம். இதே வந்து இந்த தொலைபேசி எண்களை வந்து இந்த டெலிஃபோன் நம்பரை வந்து ஒவ்வொரு நாட்டுல வந்து ஒவ்வொரு மாதிரி சொல்லுவேன். இதே பிரான்ஸ் நாட்டுல வந்து என்னன்னு சொல்லுவேணும்னு சொன்னா ரெண்டு நம்பரா சொல்லுவேணும். இப்ப அது ஒரு உதாரணம் பார்த்தோம்னு சொன்னா 06 12 34 21 78 ரெண்டு நம்பரா சொல்லுவேன். இதே சுவிஸ் நாட்டிலேன்னு சொன்னா 078 356 71 23 என்று முதல் முன்னுக்கு மூன்று நம்பரா சொல்லி பிறகு வந்து ரெண்டு நம்பரா சொல்லுவேணும். இது தொலைபேசி எண்கள் வந்து சொல்லுற விதம். போன்ல கதைக்கிறதுக்கு இப்ப நாங்க கூடுதலா பாவிக்கக்கூடிய வேர்புகள் வினை சொற்கள் என்னன்னு சொல்லி பார்ப்போம். டெலிஃபோனே என்று சொன்னா ஒரு ஆளுக்கு அழைப்பு எடுக்கிறது. Je téléphone à mon ami ce soir. நான் எனது நண்பனுக்கு இன்றிரவு அழைப்பு எடுக்கிறேன். appeler என்று சொன்னாலுமே அழைப்பு எடுக்கிறது. Tu peux appeler le service client. Tu peux appeler le service client. என்ன வாடிக்கையாளருக்கு நீ ஒரு அழைப்பு எடுக்க முடியுமா? அடுத்த verb என்னன்னு சொல்லி சொன்னா décrocher என்று சொன்னா அழைப்பை வந்து நாங்க எடுத்து கதைக்கிறது, ஆன்சர் பண்றது. சரி, j'étais occupé, je n'ai pas pu décrocher என்றா நான் பிஸியாக இருந்ததால என்னால வந்து அழைப்பை எடுக்க முடியவில்லை. அடுத்தது வந்து raccrocher என்று சொன்னா அழைப்பை வந்து துண்டிக்கிறது. Elle a raccroché sans dire au revoir. Elle a raccroché sans dire au revoir என்றா அவள் வந்து எனக்கு au revoir சொல்லாம வைக்கிறேன்னு சொல்லாம போனை வச்சிட்டா. சரி, இவ்வளவுதான் இதுல இருக்கிற வேர்புகள். இதுலயுமே வந்து நாங்க ரெண்டு எக்ஸ்பிரஷன் பார்ப்போம். முதலாவது வந்து passer à coup de fil. passer à coup de fil ன்னு சொன்னா இதுக்குமே அழைப்பு எடுக்கிறது தான். சரியா? je te passe à coup de fil ce soir. நான் இன்றிரவு உனக்கு அழைப்பு எடுக்கிறேன். ரெண்டாவது என்னன்னு சொல்லி சொன்னா passer à coup de téléphone என்றா இதுக்குமே அழைப்பு எடுக்கிறது தான். Elle a passé à coup de téléphone à son responsable. என்றா அவள் தனது பொறுப்பாளருக்கு அழைப்பு எடுத்தாள். இது வந்து கூகோவா வெளியில நார்மலா கதைக்கக்கூடிய எக்ஸ்பிரஷன். இப்ப நாங்க போன்ல வந்து ஒரு அலுவலகத்துக்கு கதைக்கிறதுக்கு என்னென்ன வாக்கியங்கள் பாவிக்கிறோம்னு சொல்லி பார்ப்போம். முதலாவதுல வந்து இப்ப நாங்க எடுத்தோடனே ஹலோ சொல்லுவோம் தானே, அதை என்னன்னு சொல்றோம்னு சொன்னா அலோன்னு சொல்லுவோம். Bonjour, Julogini à l'appareil. Bonjour, Julogini à l'appareil என்றா நான் வணக்கம், நான் ஜுலோஜினி கதைக்கிறேன் என்றத அர்த்தம். Puis-je parler à Monsieur Manard? Puis-je parler à Monsieur Manard? என்றா
நான் வந்து மிஸ்யூ மனாகிடம் கதைக்க முடியுமா? Je vous appelle concernant le changement de nom de famille. என்றா இதுகுமே நான் வந்து என்னுடைய குடும்ப பெயரை மாற்றுவது தொடர்பாக உங்களுக்கு அழைப்பு எடுத்திருக்கிறேன். Je voudrais prendre un rendez-vous avec le docteur Philippe. என்றா நான் வந்து டாக்டரோட பிலிப்போட வந்து ஒரு சந்திப்பை மேற்கொள்ள விரும்புகிறேன். Je suis désolé, je n'ai pas bien compris votre numéro de téléphone. மன்னிக்கவும், எனக்கு நீங்க உங்களுடைய தொலைபேசி எண் விளங்கவில்லை. Pouvez-vous répéter le numéro de téléphone s'il vous plaît? தயவு செய்து தொலைபேசி எண்ணை மீண்டும் சொல்ல முடியுமா? Pourriez-vous parler plus lentement s'il vous plaît? தயவு செய்து மெதுவாக கதைக்க முடியுமா? Je vous entends mal. Pouvez-vous répéter s'il vous plaît? எனக்கு சரியாக விளங்கவில்லை. தயவு செய்து மீண்டும் சொல்ல முடியுமா? Désolé, la ligne est mauvaise. மன்னிக்கவும், லைன் வந்து மோசமாக உள்ளது, தொடர்பு மோசமாக உள்ளது. இன்டர்நெட் சிலவுல விட்டு விட்டு வரலாம், இல்ல சத்தங்கள் கூடுதலா இருக்கிறபடியா கொஞ்சம் இத விளங்காம விட்டு விட்டு விளங்கலாம். அதைத்தான் இப்படி சொல்றோம். Je n'ai pas bien compris votre prénom. Est-ce que vous pouvez l'appeler s'il vous plaît? உங்களுடைய பெயர் எனக்கு விளங்கவில்லை. தயவு செய்து அதன் எழுத்துக்களை உச்சரிக்க முடியுமா? Pourrais-je laisser un message à Monsieur Manard? நான் வந்து மனாகுக்கு ஒரு செய்தி அனுப்ப முடியுமா? மெசேஜ் அனுப்ப முடியுமா? Restez en ligne s'il vous plaît. தயவு செய்து லைன்ல நில்லுங்கள். Je vais vous transférer à Monsieur Manard. நான் உங்கள் அழைப்பை Monsieur Manardக்கு மாற்றுவேன். Pouvez-vous me donner votre adresse email? உங்களுடைய மின்னஞ்சல் முகவரியை எனக்கு தர முடியுமா? Pouvez-vous m'envoyer les détails par email? விவரங்களை எனக்கு மின்னஞ்சல் மூலமாக அனுப்ப முடியுமா? Je peux vous rappeler demain. நான் உனக்கு நாளைக்கு மீண்டும் அழைப்பு எடுக்கிறேன். Je rappellerai plus tard. Merci. நான் மீண்டும் அழைக்கிறேன். நன்றி. Je serai disponible à 10 heures demain. நான் நாளை 10 மணிக்கு ஃப்ரீயாக இருப்பேன். Je vous remercie pour votre temps. C'était très utile. உங்களது நேரத்துக்கு மிகவும் நன்றி. அது பயனுள்ளதாக இருந்தது. Merci pour votre disponibilité. என்றா உங்களுடைய நேரத்துக்கு நன்றி. என்றா அந்த அவ்வளவு நேரம் உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி எங்களோட கதைச்சதுக்கு நன்றி. Merci pour ces informations. என்றா இந்த தகவலுக்கு நன்றி. Merci pour votre appel. உங்கள் அழைப்புக்கு நன்றி. நீங்க போன் எடுத்ததுக்கு நன்றி. Je vous recontacte bientôt. நான் உங்களை விரைவில் மீண்டும் தொடர்பு கொள்கிறேன். Je vous souhaite une belle journée. Au revoir. இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாகட்டும். இவ்வளவு வாக்கியங்களையும் நீங்க ஏதோ ஒரு விதத்துல மனப்பாடம் செய்து அல்லது ஞாபகத்துல வச்சிருந்தீங்கன்னு சொன்னா, நீங்க நேரடியா சென்று ஒரு வேலையை கதைக்கிறதுக்கு வீட்டுல இருந்தபடியோ இல்ல அலுவலகத்துல இருந்தபடியோ நீங்க போன் பண்ணி
ஒரு ஆக்கள்கிட்ட உங்களோட விடயத்தை சொல்லி கதைச்சு அவை என்ன சொல்லினுமன்றதையுமே நீங்க தெரிஞ்சு கொள்ளலாம்.